ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்கா அறிவித்த புதிய வரி விதிப்பை 90 நாட்களுக்கு இடைநிறுத்தி வைக்க தீர்மானித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க வரியின் தாக்கம் தொடர்பில் ஜனாதிபதி மற்றும் கட்சித் தலைவர்கள் இடையில் சந்திப்பு. வட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை மீதான பாராளுமன்ற விவாதத்தில் கண்கலங்கிய பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல. එලාරච්චි වෙනත් වදකාගාර ඇතුළේ චර්ත ලංකාපුර කාංචන අබේපාල වැනි අයටත් අත්තු ඉරණම පිළිබඳව තමුන්නාන්සේ වඳ விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த தேசபந்து தென்னக்கோனை பிணையில் விடுவிக்க மாத்தறை நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முப்பத்தி 5 வருடங்களுக்கு பிறகு பலாலி வீதி இன்று காலை முதல் திறக்கப்பட்டு மக்கள் பாவனைக்கு வழங்கப்பட்டுள்ளது. முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனை 72 மணித்தியாலயம் தடுத்து வைத்து விசாரணை. உள்நாட்டுச் செய்திகள். அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் சீன பொருட்களுக்கு உடன் அமலுக்கு வரும் வகையில் 125% வரி விதிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் இலங்கை உள்ளிட்ட ஏனைய நாடுகளுக்கு கடந்த 2ஆம் தேதி அமெரிக்கா அறிவித்த புதிய வரி விதிப்பை 90 நாட்களுக்கு இடைநிறுத்தி வைக்க தீர்மானித்துள்ளதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சீனாவை தவிர அனைத்து நாடுகளின் பொருட்களுக்கும் தற்போது 10% உலகளாவிய வரி விதிக்கப்படும் என வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் மேலும் தெரிவித்தார். முன்னதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீதான வரிகளை இரட்டிப்பாக்கியதை தொடர்ந்து அதற்கு பதிலடி வழங்கும் வகையில் சீனா இன்று அமெரிக்க பொருட்களுக்கு 84% வரி விதிப்பை அறிவித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து தற்போது அமெரிக்கா சீன பொருட்களுக்கான வரியை 125% அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் புதிய வரி கொள்கை இலங்கைக்கு எவ்வாறு தாக்கம் செலுத்துகின்றது என்பது தொடர்பாகவும் அது தொடர்பில் அமெரிக்க அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான பரிந்துரைகள் குறித்தும் ஆராய்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட கட்சித் தலைவர்கள் கூட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. ஜனாதிபதியை சந்தித்து இந்த விவகாரம் குறித்து ஆராய்வதற்கு எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் விடுத்த கோரிக்கையை தொடர்ந்து ஜனாதிபதி இந்த கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தார். அமெரிக்காவின் புதிய வரி கொள்கைக்கு ஏற்ப எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆராய்ந்து அரசாங்கத்திற்கு பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழு முன்வைத்த விடயங்கள் குறித்து ஜனாதிபதி கட்சி தலைவர்களுக்கு தெளிவுபடுத்தினார். இது தொடர்பான விடயங்கள் மற்றும் எதிர்க்கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகளால் முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகள் குறித்தும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. அமெரிக்க அரசாங்கத்துடனான பேச்சுவார்த்தைகளுக்கான பரிந்துரைகளை தயாரிப்பது மற்றும் ஏற்றுமதி இலக்குகளை பல்வகைப்படுத்துவது குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டது. இந்த கூட்டத்தில் முன்வைக்கப்பட்ட முன்மொழிவுகள் மற்றும் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட குழு முன்வைத்துள்ள முன்மொழிவுகள் என்பனவற்றை ஒன்றிணைத்து கட்சி தலைவர்களுடன் தொடர்ந்து ஆராயவும் இதன்போது முடிவு செய்யப்பட்டது. வட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை மீதான பாராளுமன்ற விவாதம் இன்று இடம்பெற்றது. இன்று காலை 9:30 மணி முதல் 10 மணி வரை நிலையற் கட்டளை 22(1) முதல் 6 வரை குறிப்பிடப்பட்டுள்ளவாறு பாராளுமன்ற அலுவல்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. வட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை கடந்த 14ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்நிலையில் இன்றைய பாராளுமன்ற அமர்வில் பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல உரை நிகழ்த்தினார். සගයන් ඝාතනය කල්ල දැම්ම ඒ ඝාතන රැල්ලේ ඇත්වශයෙන්ම අපේ ජීවිත අමතක කල්ලා තිබුණේ. නමුත් අපට අද දවසේ පුළුවන් වෙලා තියෙනවා මේ සභාගර්භයට ඇවිල්ලා ඒ මියගිය සගයින්ගේ ප්‍රාර්ථනා ඉෂ්ට කිරීම වෙනුවෙන්
මොකක් හෝ කරන්න අපට හැකියාවක් මේ අවස්ථාවේ ලැබිලා තිනවා. මම මේ අවස්ථාව ප්‍රයෝජනයට ගන්නවා ඔවුන් හට ඒ ගෞරවය ප්‍රකාශ කිරීම සඳහා අවස්ථාවක් කරගන්න. මම මේ වාර්තාව පරිශීලනය කරා. මේ වාර්තාවේ ඇතුළේ තියෙන අන්තිමටම තියෙන දේ මුලින් කියන්න. මොකද මට අවශ්‍යයි මේ වාර්තාවේ පවතින නිර්දේශ වලට රනිල් වික්‍රමසිංහ ඍජුවම සම්බන්ධයි කියන නිර්දේශ ප්‍රමාණයක් තියෙනවා. රනිල් වික්‍රමසිංහ මහතා එවකට කර්මාන්ත විද්‍යා කටයුතු අමාත්‍යවරයා කඩාකප්පල්කාරී ක්‍රියා මර්ධන කටයුතු සම්බන්ධයෙන් පොලිසියේ ක්‍රියාකලාපයට අදාළ උපදෙස් දී ඇත. விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த தேசபந்து தென்னக்கோனை பிணையில் விடுவிக்க மாத்தறை நீதிவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. அதற்கமைய தேசபந்து தென்னக்கோனை 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான இரு சரீர பிணையில் விடுவிப்பதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு வெலிகம பெலன பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு அருகில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட தேசபந்து தென்னக்கோன் 20 நாட்கள் கடந்து மார்ச் 19ஆம் தேதி மாத்திர நீதிமன்றத்தில் சரணடைந்தார். சரணடைந்ததை தொடர்ந்து மாத்திர நீதிவான் அவரை இன்று 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இராணுவ பாதுகாப்பு வலயத்திற்குள்ளிருந்து யாழ்ப்பாணம் வாசாவிளான் பலாலி வீதி இன்று காலை முதல் திறக்கப்பட்டு மக்கள் பாவனைக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த வீதியின் ஊடாக போக்குவரத்து நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டன. இந்நிலையில் நீண்டகாலமாக மூடியிருந்த வீதி விடுவிப்பினை மக்கள் பொங்கல் வைத்து தேங்காய் அடித்து கொண்டாடி வருகின்றனர். யாழ்ப்பாணம் பலாலி வீதியில் வசாவிளான் சந்தியிலிருந்து பருத்தித்துறை பொன்னாளை வீதியுடன் இணையும் பலாலி வீதி வரையான 2.5 கிலோமீட்டர் நீளமான வீதியே இவ்வாறு திறந்துவிடப்பட்டுள்ளது. 35 வருடங்களாக மூடப்பட்டிருந்த குறித்த வசாவிளான் தொடக்கம் பலாலி கடற்கரை சந்தி வரையிலான பாதை நீண்ட போராட்டங்களுக்கு பிறகு இன்று திறக்கப்பட்டுள்ளதுடன் வீதியை பயன்படுத்துவது தொடர்பாக சில கட்டுப்பாட்டு விதிமுறைகள் இராணுவத்தினரால் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அதன்படி சில பாதுகாப்பு காரணங்களுக்காக குறித்த வீதியினூடாக நடந்தும் மிதிவண்டியினூடாகவும் பயணிப்பது தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் வாகனங்களின் ஊடான போக்குவரத்துக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நீண்டகாலமாக மூடப்பட்டிருந்த குறித்த வீதியினூடாக போக்குவரத்துக்கு அனுமதி வழங்குமாறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வந்த அதேவேளை கடந்த ஜனவரி 31ஆம் தேதி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இக்கோரிக்கை ஜனாதிபதியிடம் முன்வைக்கப்பட்டிருந்தது. கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சரான பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தனை 72 மணித்தியாலயம் தடுத்து வைத்து விசாரணை செய்வதாக போலீஸ் ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. கிழக்கு மாகாண பல்கலைக்கழகத்தின் உபவேந்தரான பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கியமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைவாகவே சிவனேசதுரை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றங்களிலிருந்து அரசியல் பொறிமுறைகளை மீட்டெடுக்க தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருப்பதால் அதிகார பொறிமுறையும் விரைவில் சரியான பாதைக்கு திரும்ப வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். அதற்காக இதுவரையான 6 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்ததாகவும் அதிகாரிகள் பொறிமுறை சரியாகாத பட்சத்தில் எதிர்வரும் மே மாதத்திற்கு பிறகு அவர்களுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் பின்வாங்கப் போவதில்லை என்றும் ஜனாதிபதி கூறினார். கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று நடைபெற்ற தேசிய ஊழல் எதிர்ப்பு செயற்திட்டம் 2025 தொடக்கம் 2029 வெளியீட்டு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்தார். நாட்டின் அரசு நிறுவன கட்டமைப்பின் கௌரவம் மற்றும் பெறுமதிகளை அளித்து லஞ்சம் மற்றும் ஊழல் ஆட்சி செய்வதாகவும் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 6 மாதங்களில் அரசு சேவையில் எந்த ஒரு பகுதியும் சரிவதற்கு இடமளிக்கவில்லை என்றும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதிகாரிகள் பொறிமுறை இனியும் மாற தயாராக இல்லையெனில் மே மாதத்திற்கு பிறகு அதிகாரிகள் மாற்றப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார். லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றங்கள் காரணமாக உலக நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கை பல தசாப்த காலங்களாக பின்தங்கி இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி இது தொடர்பில் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது அரசியல் பழிவாங்கல் அன்றி மனிதாபிமான கடமை என்பதையும் வலியுறுத்தினார். அதிபர்கள் நியமனத்தின் போது சகல பாடசாலைகளுக்கும் ஒரே கொள்கை ஒரே நடைமுறையை பின்பற்றப்படுவதாக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். கம்பஹா பண்டாரநாயக்க கல்லூரி தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினை குறித்து எதிர்க்கட்சியினர் எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் பாராளுமன்றத்தில் இதனை தெரிவித்தார். இங்கு மேலும் கருத்து தெரிவித்த பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய முன்னைய அரசாங்கங்கள் அதிபர்கள் நியமனத்தை சிக்கலாக்கியிருந்தன. பல ஆண்டுகளாக முறையான நடைமுறைகள் இல்லாமல்
பதில் அதிபர்களை நியமிப்பதன் மூலம் ஆசிரியர்களுக்கும் பாடசாலைகளுக்கும் அநீதி இழைக்கப்படும் வகையில் பாடசாலை நிர்வாகத்தை மிகவும் கேள்விக்குரிய நிலைக்கு தள்ளியிருந்தது. தற்போது இந்த நடைமுறை தற்போதைய விதிமுறைகளின்படி சரியான முறையை பயன்படுத்தி சரி செய்யப்படுகிறது. ஒருவருக்கு அதிபர் பதவி வகிப்பதற்கு தேவையான தகுதிகளின் அடிப்படையில் அனைத்து தேசிய பாடசாலைகளுக்கும் வெற்றிடமாக உள்ள இடங்களுக்கும் நேர்முக பரீட்சைகள் மூலம் அதிபர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். நாங்கள் ஒவ்வொரு பாடசாலைக்கும் ஒவ்வொரு விதமாக பாரபட்சமாக நடத்துவதில்லை. அனைத்து பாடசாலைகளுக்கும் ஒரே கொள்கை மற்றும் நடைமுறையை பின்பற்றப்படுகின்றன. கம்பஹா பண்டாரநாயக்க கல்லூரியின் அதிபரும் அந்த முறையின் மூலமே நியமிக்கப்பட்டுள்ளார். கம்பஹா விக்ரமாராய்ச்சி சுதேச மருத்துவக் கல்லூரியில் உள்ள பிரச்சினைகள் தொடர்பாக பல்வேறு தரப்பினரால் செய்யப்பட்ட எழுத்து மூல மற்றும் வாய்மொழி மூல முறைப்பாடுகளின் அடிப்படையில் பல சிக்கல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதன்படி இந்த விடயத்தில் முறையான மற்றும் பகுப்பாய்வு ரீதியான விசாரணையை நடத்த ஒரு நிபுணர் குழுவை நான் நியமித்துள்ளேன். நாங்கள் கல்வி ஊழியர்கள் மற்றும் மாணவர்களை சந்தித்து கலந்துரையாடினோம். ஆரம்ப கலந்துரையாடல்களிலிருந்து நாங்கள் கண்டறிந்த பல அடிப்படை பிரச்சினைகள் உள்ளன. குறிப்பாக கம்பஹா விக்ரமாராய்ச்சி சுதேச மருத்துவக் கல்லூரி தேவையான அடிப்படை வசதிகள் கூட இல்லாத நிலையிலேயே ஒரு பல்கலைக்கழகமாக மாற்றப்பட்டுள்ளது. தேவையான மனித வளங்கள் அல்லது உட்கட்டமைப்பு இல்லாமல் புதிய பீடங்களும் புதிய பட்டப்படிப்பு திட்டங்களும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மேலும் அடிப்படை நோக்கங்களுக்கு புறம்பாக தொழில்நுட்பம், சமூகவியல் மற்றும் முகாமைத்துவம் போன்ற கற்கைகள் சுதேச மருத்துவத்துக்கு மேலதிகமாக வசதிகள் இல்லாமல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த விடயம் குறித்து ஆராய்ந்து தேவையான நடவடிக்கை எடுப்பதற்காக அறிக்கை தயாரிக்க ஒரு முறையான குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய மேலும் தெரிவித்தார். காணாமல் போனவர்கள் தொடர்பில் அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் உள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் எழுப்பிய கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இதை பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். இங்கு மேலும் கருத்து தெரிவித்த பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய, காணாமல் போனோர் தொடர்பாக அநீதிக்குள்ளானவர்கள் நீதி மற்றும் சமத்துவத்தை வழங்க அரசாங்கம் உறுதியுடன் உள்ளது. ஆனால் நாங்கள் நேரில் சென்று இந்த விசாரணைகளை செய்ய முடியாது. இந்த விடயம் சட்ட ரீதியாகவும் நிறுவன ரீதியாகவும் மேற்கொள்ளப்பட வேண்டும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட நிறுவன ரீதியான தோல்விகளும் முறைமை ரீதியான தோல்விகளுமே இந்த விடயங்களில் தாமதத்திற்கு முதன்மையான காரணங்களாகும். எனவே நாம் அதில் கவனம் செலுத்த வேண்டும். இதன் மூலம் பிரபல்யமாவதற்கன்றி இதுபோன்ற விடயங்கள் மீண்டும் நடக்காமல் இருப்பதை உறுதி செய்வதற்கு தேவையான நிறுவனங்கள் மற்றும் சூழலை உருவாக்குவது பற்றியும் ஏற்கனவே உள்ள அநீதிகள் குறித்து விசாரித்து தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். நிவாரணம் வழங்கும் அலுவலகம் மற்றும் காணாமல் போனோர் அலுவலகம் என்பன பெயரளவில் மட்டுமே நிறுவப்பட்டுள்ளதால் பொதுமக்களுக்கு அவற்றின் மீது நம்பிக்கை இல்லை. போதுமான அளவு பலமில்லாதமையாலும் அவை தோல்வியடைந்தன. எனவே இதுதான் கடந்த காலங்களில் நடந்தது. இதைத்தான் நாங்கள் சரி செய்ய முயற்சிக்கிறோம். இந்த இடங்களில் சரியான நபர்கள் இருப்பதையும் வளங்கள் போதுமான அளவு ஒதுக்கப்படுவதையும் இந்த நிறுவனங்கள் அவற்றின் செயற்பாடுகளை செய்ய முடியும் என்பதையும் நாம் உறுதி செய்ய வேண்டும். காணாமல் போனவர்கள் தொடர்பான வழக்குகள் இன்னும் உள்ளன. இவை எளிதானவை அல்ல. எனினும் நீதியை உறுதி செய்வதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வதற்கான பரிந்துரைகளை வழங்குவதற்காக ஒரு குழுவை நியமிப்பதற்காக நீதி அமைச்சினால் சமர்ப்பிக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்திற்கு அமைச்சரவை தற்போது அங்கீகாரம் அளித்துள்ளதாகவும் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். பராட்டை சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு வழங்கப்பட்ட சலுகை காலம் மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய மார்ச் 31ஆம் தேதியன்று அல்லது அதற்கு முன்னர் நிவாரண நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடி 25 மில்லியன் ரூபாவுக்கும் குறைவான தொகையில் கடன் பெற்றுள்ள சிறிய மற்றும் நடுத்தர வர்த்தகர்களுக்காக 2025 டிசம்பர் 31ஆம் தேதி வரை நிவாரண காலம் நீடிக்கப்பட்டுள்ளது. மேலும் 25 மில்லியன் ரூபாய் முதல் 50 மில்லியன் ரூபாவுக்கு இடையில் கடன் பெற்றுக் கொண்டுள்ள சிறிய மற்றும் நடுத்தர வர்த்தகர்களுக்காக 2025 செப்டம்பர் 30ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதுடன் 50 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமாக கடன் பெற்றுள்ள வர்த்தகர்கள் தமக்கான நிவாரணத்தை பெற்றுக் கொள்வதற்காக 2025 ஜூலை 30ஆம் தேதி வரை காலம் நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த நிவாரண வாய்ப்புகளை 2025 மார்ச் 31க்கு முன்னர் வங்கிகளுடன் கலந்துரையாடல்களை ஆரம்பித்துள்ள சிறிய மற்றும் நடுத்தர வர்த்தகர்கள் மாத்திரம் பெற்றுக்கொள்ள முடியும் என நிதியமைச்சு வெளியிட்டுள்ள
வெளியிட்டுள்ள ஊடக அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை பராட்டை சட்டத்தை 2025 மார்ச் 31 வரை நடைமுறைப்படுத்துவதற்கு இதற்கு முன் ஆட்சியில் இருந்த அரசாங்கம் தடை விதித்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். மீன்களை ஏற்றி செல்லும் லாரியில் கேரள கஞ்சாவை கடத்தி சென்ற 2 சந்தேக நபர்கள் துன்கல்பெட்டிய போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். துன்கல்பெட்டிய போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் நீர்கொழும்பு லெல்லகம பிரதேசத்தில் சந்தேகத்திற்கிடமான முறையில் பயணித்த லாரியொன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சோதனையின் போது லாரியில் இருந்து 200 கிலோகிராம் கேரள கஞ்சா போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட கேரள கஞ்சாவின் மொத்த பெறுமதி 5,50,00,000 ரூபாய் என போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மன்னார் பிரதேசத்தில் வசிக்கும் 35 மற்றும் 42 வயதுடையவர்கள் ஆவர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை துன்கல்பெட்டிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கம்பஹா பகுதியில் உள்ள ஒரு நிலத்தை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மனைவி ஷிராந்தி ராஜபக்ஷ சட்டவிரோதமாக பரிவர்த்தனை செய்தமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு துறையில் முறைப்பாடு அளித்துள்ளதாக பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். ஷிராந்தி ராஜபக்ஷ குறித்த நிலத்தை வேறொருவருக்கு விற்றுவிட்டு பின்னர் அது ஒரு பௌத்த மையத்திற்கு நன்கொடையாக வழங்கியதாக மஹிந்த ஜெயசிங்க கூறியுள்ளார். பௌத்த விகாரைக்கு சொந்தமானதாக கூறப்படும் இந்த காணியின் உரிமைகளை ஆய்வு செய்தபோது அந்த காணி ஷிராந்தி ராஜபக்ஷவுக்கு சொந்தமானது எனவும் அவர் அதை 2012 பிப்ரவரி 5 அன்று கம்பஹா மானல்வத்தவில் உள்ள நாகானந்தா பௌத்த மையத்திற்கு மாற்றியமைத்ததும் தெரியவந்துள்ளதாக கூறியுள்ளார். 2023 அக்டோபர் 10 அன்று தெஹிவளை பகுதியை சேர்ந்த ஒருவருக்கு விற்கப்பட்டதாகவும் அந்த நிலத்தில் உள்ள கட்டிடத்திற்கான மின்சார கட்டணத்தை ஒரு மதகுரு செலுத்தியதாகவும் அமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார். இந்நிலையில் இந்த மோசடி குறித்து விசாரணை நடத்த கோரி குற்றப்புலனாய்வு துறையில் முறைப்பாடு அளித்துள்ளதாகவும் பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதிவேக நெடுஞ்சாலைகளில் வங்கி அட்டைகளை பயன்படுத்தி பணம் செலுத்தும் ஒரு முன்னோடி திட்டம் இந்த வாரம் தொடங்கப்படும் என்று போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் போக்குவரத்து அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்த முன்னோடி திட்டம் கொட்டாவ மற்றும் கடவத்தை நெடுஞ்சாலை இடமாற்றங்களில் செயல்படுத்தப்படும் என்று அமைச்சின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த இடமாற்றங்களை பயன்படுத்தும் பயணிகள் டெபிட் மற்றும் கிரெடிட் அட்டைகள் மூலமாகவும் QR குறியீடுகளை ஸ்கேனிங் மூலமாகவும் பணம் செலுத்த முடியும். சோதனை கட்டம் வெற்றிகரமாக நிறைவடைந்ததை தொடர்ந்து மே மாதத்திற்குள் இலங்கையின் அனைத்து அதிவேக நெடுஞ்சாலைகளிலும் வங்கி அட்டைகளை அறிமுகப்படுத்த அமைச்சரகம் இலக்கு வைத்துள்ளது. அனுராதபுரம் யாழ்ப்பாணம் பிரதான வீதியில் வேன் ஒன்று மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்து குறித்து மேலும் தெரிய வருகையில் வேக கட்டுப்பாட்டை இழந்த வேன் பாதையை விட்டு விலகி அருகில் இருந்த மின்கம்பம் ஒன்றில் மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் காயமடைந்த குழந்தை உட்பட 3 அனுராதபுரம் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்து குறித்த மேலதிக விசாரணைகளை அனுராதபுரம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியாவின் நம்பர் 1 வணிக மின்சார வாகன உற்பத்தியாளர் மஹேந்திரா லாஸ்ட் மைல் மொபிலிட்டி லிமிடெட் MLMML இப்போது எவல்யூஷன் ஆட்டோ பிரைவேட் லிமிடெட்டுடன் இணைந்து இலங்கை சந்தையினுள் நுழைந்திருக்கின்றது. MLMML தனது மின்சார சரக்கு மற்றும் பயணியர் வாகனங்களை ட்ரியோ ஆட்டோ, ட்ரியோ பிளஸ், ட்ரியோ ஜோர் பியூ, ட்ரியோ ஜோர் டிவி எவல்யூஷன் ஆட்டோ மூலம் இலங்கையில் விநியோகம் செய்கின்றது. பெரிய அளவில் கிளைகள் திறக்கப்பட்டு வருகின்றன. மேலும் பல கிளைகள் விரைவில் திறக்கப்பட உள்ளன. 2025 ஏப்ரல் 10 அன்று பிலியந்தல கொழும்பு நிகொம்போ சாலையில் எவல்யூஷன் ஆட்டோ முதல் காட்சியகத்தை திறந்தது. இந்த நிகழ்வில் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இலங்கை மக்கள் தற்போது கம்பஹா, ரத்னபுர, மொனராகல, பதுல்ல உள்ளிட்ட நகரங்களில் மஹேந்திரா ஈவிக்களை வாங்க முடியும். MLMML நிறுவனம் தற்போது ஜப்பான், குவாட்டலாமா, UK, நேபாளம் மற்றும் பிரேசிலை சேர்ந்த சந்தைகளுக்கு ஏற்றுமதி செய்கின்றது. எவல்யூஷன் ஆட்டோ, SLA மொபிலிட்டி மற்றும் சென்சாய் குரூப் ஆகியோரின் கூட்டிணைவாக அமைந்த இந்த நிறுவனம் இலங்கை சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மின்சார வாகனங்களையும் தேவையான அமைப்புகளையும் கொண்டுவர முயல்கின்றது. எவல்யூஷன் ஆட்டோவின் குழும தலைமை நிர்வாக அதிகாரி திரு விராண்டி சொய்சா கூறுகையில், இலங்கை சந்தைக்கு நிலையான தீர்வுகளை கொண்டு வருவதற்கு எவல்யூஷன் ஆட்டோ அர்ப்பணிப்புடன் உள்ளது. இந்தியாவில் MLMML இன் வெற்றியால் ஈர்க்கப்பட்டு எவல்யூஷன் ஆட்டோ இலங்கையில் 3W பயணிகள் மற்றும் சரக்கு பிரிவுகளில் மின்மயமாக்கலுக்கு வழிவகுக்கும் என்றும் குறிப்பிட்டார்.
பிறப்புச் சான்றிதழ்கள் சமாதான நீதவான்களின் சான்றளிப்பு மற்றும் அரசியலமைப்பின் 7வது அட்டவணையின் கீழ் எடுக்கப்பட்ட சத்தியப்பிரமாணம் ஆகியவற்றில் எழுந்த பிரச்சினைகள் காரணமாக நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்களை மீண்டும் ஏற்றுக்கொள்ளுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டது. அதன்படி நிராகரிக்கப்பட்ட சுமார் 35 வேட்புமனுக்களை மீண்டும் ஏற்றுக்கொள்ளவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதில் தலைவர் நீதிபதி முகமது லாஃபிர் தாயிர் மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் அமர்வு தொடர்புடைய வேட்புமனுக்களை நிராகரிக்கப்பட்டதற்கு எதிராக அரசியல் கட்சிகள் மற்றும் சுயாதீன குழுக்கள் தாக்கல் செய்த மனுக்களை விசாரணைக்கு உட்படுத்தியதன் பின்னர் குறித்த உத்தரவுகளை பிறப்பித்தது. நீண்ட விசாரணைக்கு பிறகு தீர்ப்பை அறிவித்த அமர்வு சமாதான நீதவான்களால் சான்றளிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் மற்றும் சத்தியப்பிரமாணத்தில் இருந்து எழும் பிரச்சினைகளின் அடிப்படையில் வேட்புமனுக்களை நிராகரிக்க தேர்தல் அதிகாரிகள் எடுத்த முடிவு நியாயமானது என்று கடந்த 4ஆம் தேதி அடிப்படை உரிமை மீறல் மனு மீது உயர்நீதிமன்றம் பிறப்பித்த தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளதாக அரசாங்கத்தின் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் தெரிவித்தார். සියසින් දැකගෙන සියතින් පුද දෙන සිරි දළදා නමස්කාරය. உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு மக்களுக்கு மிகுந்த கண்ணியத்துடனும் வசதிகளுடனும் தலதா மாளிகையை வழிபடுவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக புத்த சாசன மத மற்றும் கலாச்சார அலுவலக அமைச்சர் கலாநிதி இனிதும சுனில் செனிவி தெரிவித்தார். தலதா கண்காட்சி தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். ஏப்ரல் 18ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை விசேட தலதா கண்காட்சி நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. සියසින් දැකගෙන සියතින් පුද දෙන සිරි දළදා නමස්කාරය. சித்திரை புத்தாண்டு காலப்பகுதியில் பேருந்து பயணிகளுக்காக ஆசனங்கள் முன்பதிவு செய்யும் நடவடிக்கை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. பேருந்து பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது. அதன் அடிப்படையில் எதிர்வரும் 21ஆம் தேதி வரை முன்பதிவு நடவடிக்கை இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இதனை தவிர பயணிகள் சேவை அதிகார பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மார்க்கத்தில் பேருந்துகள் தொடர்ச்சியாக பயணிக்க வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. சாரதி ஒருவரின் கடமை நேரம் 14 மணித்தியாலயங்களுக்கு மேற்படும் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் மற்றும் ஒரு சாரதியை பணியமர்த்த வேண்டும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் மர்வின் சில்வாவை ஏப்ரல் 21ஆம் தேதி வரை மீளவும் விளக்கமறியலில் வைக்குமாறு மகர நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்ட மேலும் 3 பேரை ஏப்ரல் 21ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். கிரிபத்கொடை பகுதியில் அரசாங்கத்திற்கு சொந்தமான காணியை போலி ஆவணங்களை தயாரித்து விற்பனை செய்த சம்பவம் தொடர்பாக அண்மையில் மர்வின் சில்வாவை குற்றப்புலனாய்வு திணைக்களம் கைது செய்திருந்தது. அத்துடன் தற்போது தலைமறைவாக உள்ள பிரசன்ன ரணவீர மற்றும் மில்ராய் பெரேரா ஆகியோரை கைது செய்யுமாறும் மகர நீதவான் நீதிமன்றம் திறந்த பிடியாணை பிறப்பித்துள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு வருகை தந்த இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார கமகே, இலங்கை கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளரும் இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவருமான சனத் ஜெயசூரிய, யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கருணநாதன் இளங்குமரன் ஆகியோர் இணைந்து யாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பதற்கான கலந்துரையாடலில் ஈடுபட்டதோடு கள விஜயத்திலும் ஈடுபட்டனர். மண்டைத்தீவு பகுதியில் கிரிக்கெட் மைதானம் ஒன்றை அமைப்பதற்கு ஒதுக்கப்பட்ட காணி தொடர்பாகவும் அதனுடைய தற்போதைய நிலைமை தொடர்பாகவும் நேரில் சென்று ஆய்வு செய்ததோடு இதற்கான திட்ட முன்மொழிவு பொறிமுறை ஒன்றினை உருவாக்குவது தொடர்பாகவும் இதன்போது பேசப்பட்டது. வடக்கு பிராந்தியத்தில் கிரிக்கெட் விளையாட்டை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த கிரிக்கெட் மைதானத்தை அமைப்பதற்கான ஆரம்ப திட்டங்கள் குறித்தும் விவாதித்தனர். இந்த முயற்சியினால் வடக்கு மாகாணத்தில் உள்ள விளையாட்டு வீரர்களுக்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவதோடு கிரிக்கெட் உட்கட்டமைப்பு மேம்படுத்தப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகள் தொடர்கின்றன. பாப்பரசர் பிரான்சிஸ் மற்றும் இங்கிலாந்து மன்னர் சார்லஸ் ஆகியோருக்கு இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. கத்தோலிக்க திருச்சபை தலைவரான பாப்பரசர் பிரான்சிஸ் மூச்சுக்குழாய் அழற்சி காரணமாக கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி ரோம் நகரில் உள்ள ஜெமெல்லி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு நுரையீரல் தொற்று, சுவாச குழாய் பாதிப்பு என இரட்டை நிமோனியாவால் பாதிக்கப்பட்டதாக வைத்தியசாலை தெரிவித்தது. 1 மாதத்திற்கும் மேலாக சிகிச்சை பெற்று வந்த பாப்பரசர் குணமடைந்து வைத்தியசாலையிலிருந்து வத்திக்கான்
வத்திக்கானுக்கு திரும்பினார். தற்போது அங்கு முழு ஓய்வு எடுத்து வருகிறார். இதற்கிடையே இங்கிலாந்து மன்னர் சார்லஸ் மற்றும் ராணியார் தம்பதி இத்தாலியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் வத்திக்கானில் ஓய்வெடுத்து வரும் பாப்பரசரை இங்கிலாந்து மன்னர் சார்லஸ், அவரது மனைவி கமிலா சார்லஸ் ஆகியோர் திடீரென சந்தித்தனர். அப்போது அவரது உடல் நலம் பற்றி விசாரித்ததாக கூறப்படுகிறது. டொமினிகன் குடியரசின் தலைநகரான சாண்டோ டொமிங்கோவில் உள்ள இரவு விடுதியொன்றின் கூரை இடிந்து விழுந்ததில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 184ஆக உயர்ந்துள்ளது. படுகாயமடைந்த 160 பேருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நேற்று முன்தினம் இரவு அந்த விடுதியில் இசை கச்சேரி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் ஏராளமானோர் அங்கு கூடியிருந்தனர். இதில் அரசியல்வாதிகள், விளையாட்டு வீரர்கள் மற்றும் ஏனைய முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த சம்பவம் இடம்பெறும் போது குறித்த விடுதிக்குள் 500 முதல் 1000 பேர் வரை இருந்ததாக குறிப்பிடப்படுகிறது. இந்த நிலையில் இடிபாடுகளுக்குள் சிக்கொண்டு காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தொழிலதிபர் விஜய் மல்லையாவின் சொத்துக்களை முடக்கும் உத்தரவை லண்டன் உயர்நீதிமன்றம் உறுதி செய்தது. வங்கிக் கடன் மோசடியில் ஈடுபட்ட விஜய் மல்லையா 2016ஆம் ஆண்டு இந்தியாவிலிருந்து பிரிட்டனுக்கு தப்பி சென்றார். தற்போது செயல்படாத அவரின் கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு அளிக்கப்பட்ட கடன் தொடர்பாக அவர் சட்டப்பூர்வ உத்தரவாதம் அளித்த நிலையில் கடன் அளித்தவர்களுக்கு 1.12 பில்லியன் பிரிட்டன் பவுண்டுகளை வழங்க வேண்டும் என்று இந்தியாவில் உள்ள கடன் வசூல் தீர்ப்பாயம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை பிரிட்டன் நீதிமன்றங்களில் இந்திய வங்கிகள் பதிவு செய்தன. பின்னர் மல்லையாவுக்கு அந்த வங்கிகள் சொத்துக்களை முடக்குவதாக நோட்டீஸ் அளித்தன. எனினும் மல்லையாவின் சொத்துக்களை வங்கிகள் பிணையமாக வைத்துள்ளதாகவும், எனவே சட்டப்படி அவருக்கு நோட்டீஸ் அளித்தது பகுதியளவில் தவறானது என்றும் அவரின் மனுவை விசாரித்த லண்டன் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதைத் தொடர்ந்து மல்லையாவின் சொத்துக்கள் முடக்கப்பட்டது என்று அறிவிக்கப்பட்டால் அவரின் சொத்துக்களை பிணையமாக வைத்துக் கொள்வதை கைவிடுவதாக தெரிவித்து நோட்டீஸில் வங்கிகள் திருத்தம் மேற்கொண்டன. இந்த திருத்தம் இந்திய சட்டத்துக்கு முரணாக உள்ளது என்று மல்லையா எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அந்த திருத்தம் இந்திய சட்டத்துக்கு முரணாக இல்லை என்று தீர்ப்பளித்த லண்டன் நீதிமன்றம் அவரின் சொத்துக்கள் முடக்கப்பட்டதாக அறிவித்தது. இந்த உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய மல்லையா அனுமதி கோரிய நிலையில் அதற்கு மறுப்பு தெரிவித்து திவால் உத்தரவை லண்டன் உயர்நீதிமன்றம் உறுதி செய்ததாக வங்கிகள் சார்பாக நீதிமன்றத்தில் ஆஜரான DLD LLP சட்ட நிறுவனம் தெரிவித்தது. இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. விளையாட்டு செய்திகள். 18வது IPL போட்டியின் 23வது போட்டியில் குஜராத் மற்றும் ராஜஸ்தான் அணிகள் மோதின. அகமதாபாத்தில் நடைபெற்ற இந்த போட்டியின் நாணய சுழற்சியில் வென்ற ராஜஸ்தான் அணி பந்து வீச்சை தெரிவு செய்தது. அதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து 217 ஓட்டங்களை பெற்று ராஜஸ்தான் அணிக்கு 218 வெற்றி இலக்காக நிர்ணயித்தது. பதிலுக்கு துடுப்படுத்தாடிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியானது அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 159 ஓட்டங்களை பெற்று தோல்வியடைந்தது. இதேவேளை 2025 இந்தியன் பிரீமியர் லீக் தொடரில் இன்று நடைபெறும் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியானது டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை எதிர்கொள்ளவுள்ளது. நடப்பு IPL தொடரின் 24வது போட்டியானது இன்றிரவு 7:30 மணிக்கு பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் ஆரம்பமாகும். மேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் புத்தளம் மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. சப்ரகமுவ, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும், அம்பார, மட்டக்களப்பு மற்றும் புலனர்வ மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தெற்கு சப்ரகமுவ, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும், அம்பாரா மாவட்டத்திலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சப்ரகமுவ, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும்.
மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது. ஸ்டார் தமிழ் செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. மீண்டும் எமது செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகும்.